வணக்கம். விளையாட்டு செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் பிகேஎஸ். இது உங்கள் கௌகாரன். அந்த பக்கத்திலிருந்து டிபிகே. டிபிகே ஓவர் டு யூ தருண். என்னடா ஆடி வச்சிருக்கீங்க ஃபிளாட் ட்ராக்டா. இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக் போன மேட்சை விட இது ரொம்ப ஃபிளாட்டா இருக்கிற பிச்சு. அதுல போயிட்டு எடுத்த உடனே 5 விக்கெட்லாம் விட்டுறது நியாயமா? சரி, அந்த பக்கத்துல இருக்கிற 2 டாப் கிளாஸ் பவுலர்ஸ், அவனுங்க கிட்ட நீ எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுமையா ஆடணும்ல. டே ராகுல், எனக்கு வந்துட்டு மனசே கேட்கல. இப்படிலாம் விக்கெட் விடும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்டா நீ 150 அடிச்சுட்டு வரடா, என்ன கான்ஃபிடன்ஸ்லடா வரணும்? எனக்கு முடியல என்னால. 5 விக்கெட் எடுத்த உடனே பவர் பிளேல இப்பெல்லாம் விட்ட உடனே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. 49 வந்துட்டு தாண்டி இது 49 அவுட் ஆயிடுவானுங்களோ அப்படின்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 6வது விக்கெட் போச்சு தெரியுமா? 6வது விக்கெட் எப்போ போச்சு? 13 ரன்ல ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன். 13 ரன்ல போச்சு. 8 ரன்ல போச்சு. 8 ரன்ல போச்சு 6வது விக்கெட். அப்படி போன உடனே எனக்கு ஒரு செகண்ட், ஒருவேளை பிபிஎல் ரெக்கார்டையும் பீட் பண்ணிடுவானுங்களோ. அங்க அண்டர் 20 அவுட் ஆனானுங்க இவனுங்க, சிட்னி தண்டர்ஸ். அப்படி ஏதாவது அவுட் ஆயிடுவானுங்கன்னு கொஞ்சம். ஆமா, சிட்னி தண்டர்ஸ் அவுட் ஆயிடுவானுங்க. ஸோ அது ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ இவனுங்க இதுல இப்படி பண்ணிட்டானுங்கன்னா வந்துட்டு ஒரே இதாயிடுமே. இவனுங்களை வேற நம்ம ஹையா ரேட் பண்ணியிருந்தோம் டிசியை. ஸோ அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பரவாயில்ல, இவனுங்க வந்து எந்த தப்பு பண்ணானுங்களோ நெக்ஸ்ட் மேட்ச் அந்த தப்பு பண்ண மாட்டானுங்க. அபிஷேக் புரையில வச்சுட்டு நீ வந்து சஹில் பராக்கை தான் நான் ஓப்பனிங் இறக்குவேன்னு இறக்குனது வந்துட்டு எனக்கு தெரில. உனக்கு ஆல்ரெடி ஒரு யங்ஸ்டர் இருக்கான். அந்த யங்ஸ்டரை வச்சு நீ ஓப்பனிங் ஆடுறதை விட்டுட்டு அவனை கடைசியில கீழே இறக்கி விட்டானுங்கடா. பாவம், அவன் தான் அந்த 30 ரன் அடிச்சு கொடுத்தான். ஒஸ்ட்டு, சீரியஸா ஒஸ்ட்டு. நான் வந்துட்டு ஒரு 200 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த பிச்சுக்கு. 220 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவனுக்கு 220 எடுப்பானுங்க. அவங்க வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஒரு 220 19 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணி முடிச்சிருவானுங்கன்னு நினைச்சேன். தண்டம். சத்தியமா இந்த மேட்ச் வந்துட்டு பாக்குறதுக்கே எரிச்சலா இருந்துச்சு. நீ சொல்றா. ஆக்சுவலா அபிஷேக் பொருளை பத்தி நீ இப்ப சொல்ற. நான் வந்து என்ன சொல்றேன்னா, போன மேட்ச் அபிஷேக் பொருள் இருந்தா இவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். எப்படி நான் சொல்றேன்னா, அபிஷேக் பொருள் வந்து இட்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கைஸ். அவன் இருந்தா அவன் விக்கெட் கீப்பிங் பண்ணிருப்பான். ஸ்டப்ஸ் வந்து கருண் நாயர்ல பிளேஸ் நிற்பான். எப்பவுமே கருண் நாயர் பிளேஸ்ல நிக்கிற ஒரே ஆள் வந்து ஸ்டப்ஸ் தான். அவன் சம்பந்தமே இல்லாம வந்துட்டு கேஎல் ராகுல் இது கொடுத்தா இம்பாக்ட் கொடுத்தா ஸ்டப்ஸை விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சுதான் நீ பண்ண பெரிய லாஸ். உங்களுக்கு என்னடா பண்ணா புரியல. நல்லா தான்டா பண்ணான். வருவான், ஒரு 10 பாலுக்கு ஒரு 20-25 அடிப்பான், 20 பால் 40 அடிப்பான். அதான் அவன் கேம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனை ஏன்டா ட்ராப்? அவனும் யங்ஸ்டர் தான்டா. நீங்க இன்னொரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் அடிக்க புரியல. 2 சீசன்ல ஒருத்தனை எப்படி புரியுங்க. அதுவும் ஒரு சீசன் நல்ல இதுவா தான் இருந்தான், இன்னொரு சீசன் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆவரேஜ் தான், அப்படியே ஆஹா ஓஹோன்னு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி பண்ணீங்க. இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஆளு, அடிக்க வேண்டிய 2 ஆள் இருக்காங்க. ஒன்னு பிளெமிங்கு, இன்னொன்னு வந்து நம்ம ஹேமங் பதானி. பிளெமிங்கு பாடுறா, அவன் 9வது ஓவர்ல 13 ரன் இருக்கும் போது 7 விக்கெட் இருக்கும் போது தான்டா அவன் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்றான். நீ என்னடா 2 விக்கெட்டுக்கு எடுத்துட்டு வரியாடா லூஸ் பாயில. இன்னொரு பக்கம் இவரு ஆக்சுவலா வந்து சாரி டு இன்டரப்ட். எனக்கு என்னன்னா, அந்த உருவில் மூவ் அப் பண்ணிட்டு தலைவர் வந்துட்டு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காரு. மீம்ல எல்லாம் பார்த்தேன் நானு. டென்ஷன் ஆயிடுச்சு பாத்துட்டு இருக்கிறேன். அதை எடுத்துட்டு ஒரு லுக்கு வேற அந்த நோட்ஸ் எடுக்கிறாரு. டேய், மேட்ச் பார்த்தாலே தெரியும். இதுக்கேண்டா நீ வேற நோட்ஸ் எடுக்கிற? நாங்களாம் ஏதோ ஸ்கிரிப்டுக்கு ஏதோ நோட்ஸ் எடுத்தா பரவாயில்ல, நீ ஏன்டா எடுக்கிற? சரி, அப்படி நம்ம ஏமாங்க பார்த்தா அடிச்சோன்னா இவர் வந்து ரொம்ப பிளேவிங்க கிரிட்டிஸ் பண்ணாரு. ஆக்சுவலா வந்துட்டு அவர் தோனினாலதான் இது பண்ணிட்டு சவால் இருக்காரு. மற்றபடி அவரு இட்ஸ் நாட் அ குட் கோச் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த ஃபாஸ்டா அந்த 200 அடிக்கிற அந்த ஒரு இதுக்கு தான் பிளெமிங் வந்து அடாப்ட் ஆகலையே தவிர, அவன் வந்துட்டு மட்டமான கோச் தான். ஏன்னா ஜேஎஸ்கே டிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் நாங்க. அவன் அடிக்கலாம், தப்பே கிடையாது. அண்ட் அவன் அந்த கேம் எல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்குன்னு நீ ஒழுங்கு கிடையாது ப்ரோ. நீயும் ரொம்ப சொதப்புற, ரொம்ப 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 சொதப்புற. உன் கை நல்லாவே தெரியும். புறையில் அனுப்புறோம், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா தெரிஞ்சு நீ ஏன் அப்படி பண்ணன்றதும் தெரியல எனக்கு. அது ரொம்ப 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 வஸ்டான மூவ். இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப எப்பவுமே சொல்றதுதான், யாருமே நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. பும்ராவோட நான் எப்பவுமே மூவியை தான் ஓவர் ரேட் பண்ணுவேன். இவனும் அதான் சொல்லுவான், தருணும். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஏன்னு போட்டு கட்டாரு. ஏன் போட்டாரு? இன்னொன்னு என்னன்னா, 49 நீங்க அவரை ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க கைஸ். ஆக்சுவலா வந்துட்டு அது நிறுத்திடுங்க. இம்பாக்ட் இல்லாம அவன் 49, இவனுக்கு இம்பாக்ட் வச்சே 75 தான். அதனால நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த 49 எவ்வளவு பரவாயில்ல நினைக்கிறேன். ஆனா என்ன ஒன்னே அதுல 7 எக்ஸ்ட்ரா அவனுக்கு குத்துது. அவனுக்கு 43 ஆச்சானுங்க. அதனால அவனுக்கு தத்தி தான். சாரி கைஸ். அதனால அவங்கள ஒரு பக்கம் அடிக்கலாம். ஒரு இல்ல
அந்த 49ல அவனுக்கு இம்பாக்ட் இருந்திருந்தாலும் அவனுக்கு 49 தான் அடிச்சிருப்பானுங்க. அவ்வளோலாம் இது பண்ண வேணாம். அவனுங்க வந்துட்டு யாருமே அடிக்கல அந்த மேட்ச். கேதார் ஜாதவ் அடிச்சு கொடுத்தான் அவனுங்களுக்கு அந்த மேட்ச்ல. யோசிச்சு பாத்துக்கோ. சோ ஆனா அந்த இப்ப மாதிரி நல்ல கிரிக்கெட் இருக்கும்போது ஆடுறாங்க, செம்ம பேலன்ஸ் இருக்கு. எனக்கு தெரியல பஞ்சாப் கிட்ட இந்த அளவுக்கு நல்ல போலிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. பேட்டிங் இருக்கு பஞ்சாப் கிட்ட, ஆனா இந்த அளவுக்கு நல்ல போலிங் இருக்கான்னு எனக்கு தெரியல கைஸ். அண்ட் அண்ணையா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு தூங்கி ஏஞ்சிக்கிறாரு. சரி இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் அடிப்போமா, எதையாவது உடைப்போமா தான் வராரு. 9000 ரன்ஸ் இன் ஐபிஎல் கைஸ். 9000 ரன் இன் ஐபிஎல் கைஸ். இட்ஸ் நாட் ஈவன் எ ஜோக். அது ஒரே பிரான்ச்சைஸுக்கு அண்ணையா இஸ் அண்ணையா. அதுவும் அவர் ஏஜுக்கு என்ன நீங்க வந்து லிஸ்ட்ல சேர்ப்பீங்களாடா? என்னை வந்துட்டு நீ வந்து யோசிக்கிற, எடுக்கலாமா வேணாமா டீம்ல நீ யோசிக்கிறன்னா அப்போ நீ எப்பேற்பட்டவனா இருப்ப அப்படின்ற மாதிரி அவரோட இதுதான் இருக்கு. ஆக்சுவலா நீ மேட்ச் ஷாட்டு தான், நாங்கள் வீடியோ ஷாட்டு தான் இருப்போம். ஆனா தருணுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். அது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் தூரம் போட்டோம், அதுக்கப்புறமேட்டு அவன்கிட்ட இது பண்ணுவோம். வீடியோ கொஞ்சம் என்கேஜிங்கா வைக்க சொல்றா தருண். அண்ணையா இஸ் அண்ணையா. படிக்கல் நேற்று நான் சொன்ன மாதிரி படிக்கல் பர்ஃபார்ம் பண்ணிட்டான். நான் சொன்ன மாதிரி கோலியும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். எனக்கு அது சந்தோஷம். ராகுல் தான் வந்துட்டு கழுத்தெடுத்துட்டான். நான் வந்துட்டு அவனை கேப்டன் எல்லாம் போட்டிருந்தேன். நான் யார சொன்னேன் டிசிக்கு? டிசிக்கு வந்துட்டு நிதிஷ் ராணா சொன்னேன். அவனும் அதை தான் பண்ணான். அவன் வந்துட்டு 9 பால் அடிக்க கழுத்தறுத்தான், அவன் 3 பால்லே கழுத்தறுத்துட்டு போயிட்டான் ராகுல். ஸோ 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதெல்லாம் இல்ல. 2 பேரும் வந்துட்டு அதே ட்ராக், அதை விட பெட்டரான ட்ராக். இதுல என்னன்னா நாங்க ஏதோ ஹை ஸ்கோர்லாம் நினைச்சோம் கைஸ். 220 230 நினைச்சோம். எங்களுக்கு சொல்லு. எனக்கு நான் நேத்திக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் புவனேஸ்வர் குமார் பத்தி. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டீம் கூடயும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான். எல்லா டீம்லயும் அவனுக்கு ஏத்த மாதிரி 2-3 பப்பட்ஸ் இருக்காங்க. அந்த 2-3 பப்பட்ஸ் நேத்து யார் 2 பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? ராகுலோ இவனே தானே சொன்னேன். ராகுல் ராணான்னு. ராகுல் ராணா வேலையை வந்துட்டு ஹேசலுட்டே முடிச்சு விட்டான். சரி இவன் பவுன்சர் பாத்தியா, ஒரு பவுன்சர் எம்மா. அவனுங்களுக்கு ஏத்த பிச்சரா ஆக்சுவலி. 2 பேரும் வந்துட்டு அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் கொடுப்பானுங்க பால்ல. அதுல குடுக்கறதுனாலே 2 பேருக்கும் ஏத்த பிச்சா மாதிரியே. அவனு பிச்சுன்னு சொல்ல முடியாது, காத்து விளையாடிருச்சு மேட்ச்ல. செமையா விளையாடிருச்சு. இவனுங்க 2 பேரும் அழகா அதை வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க அந்த வெதரை. அது எதுவுமே பண்ண முடியாது. அவன் அபிஷேக் பொரேலா காத்தடிக்குது நான் ஆட மாட்டேன்றான். காத்து அநியாயத்தை அடிக்குது. என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபுல்லா வந்து டஸ்டா பறக்குது. இவனுக்கு மேட்சையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளோ காத்து அடிக்கல, பட் காத்து நல்லா அடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. டிசிக்கு வந்து அன்லக்கி டே, சீரியஸா அன்லக்கி டே. இவனுங்க வந்துட்டு கொஞ்சம் கொழுப்பா ஆடினதுனாலேயும் நிறைய விக்கெட் போச்சு இனிஷியலா. ஸோ அண்ட் பதானி, நான் வந்துட்டு நாங்க 2 பேருமே வந்துட்டு செமையா பேக் பண்ணோம். நீ வந்து செம கோச்சு அப்படின்லாம். ஏன்னா நீ நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்க. பட் ஐபிஎல்ல உனக்கு டாப் டீம், உனக்கு டீம்ல இருக்க எல்லாருமே நல்ல ஸ்டஃபா கொடுத்து உனக்கு எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி டீம் கொடுத்தாலும் காம்பினேஷன்ல வந்துட்டு நீ ஃபிளமிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா எல்லாருமே ஃபார்ம்ல தான்டா இருக்காங்க. காம்பினேஷன் அடி வாங்குறதுனால டீமே கொலாப்ஸ் ஆகுதுடா. சரி பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணலாம எப்படி இருக்க முடியும் நீயே சொல்லு. அங்க வந்து அதுலயும் வந்து சமக்கோண்டா தருணே. அவன் வந்து பிரித்விஷா ஓபன் அனுப்ப மாட்டான். பிளட்டி ராஸ்கல் தலைவன் பிரித்விஷாவை ஓபனிங் பிரித்விஷா வந்துட்டு எந்த கோச்சுமே ஓப்பனிங் இறக்க மாட்டான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா தலைவர் வந்துட்டு கொஞ்சம் இப்பதான் வந்து இது ஃபார்ம் கெயின் பண்ணிருக்காரு. போன சயித் முஸ்டாக்கிலையும் ஃபார்ம் கெயின் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் இருந்திருந்தேன்னா அபிஷேக் பொராலுக்கு தான் போயிருப்பேன். ஓகேவா? ஏன்னா நிசாங்காக்கு அதான் சீரியஸா நோ பிரெய்னர். உனக்கு வந்துட்டு போன சீசன்லாம் நல்லா ஆடி கொடுத்துருக்கான். ஆல்மோஸ்ட் 3 சீசனா வந்துட்டு அவன் வந்து 1 டவுன் ஆடி இருக்கான், ஓப்பனிங் ஆடி இருக்கான், டவுன் தி ஆர்டர் ஆடி இருக்கான். எல்லா பொசிஷனையும் மாத்தி ஆட விட்டிருக்கீங்க. ஆட விட்ட இடத்துலலாம் வந்து அவன் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நான் எப்படி பதோனி சொல்றேனோ டீமுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறான். உனக்கு ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு கன்சிஸ்டன்டா ஒரு 25 ஆவரேஜ் வச்சிருந்தாலே பெருசு. ஐபிஎல்லாம் 25 வச்சிருக்கானே, அதுவே பெருசு. உனக்கு அதை யூஸ் பண்ணிக்க தெரியல இவனுக்கு. அதுலயும் அவன் ரோல் வந்து பவர் பிளேயர் யூட்டிலைஸ் பண்ணோம், அவ்வளவுதான் அவனோட ரோல். அவன் நீங்க அந்த 25 எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவனோட ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் 25 வச்சிருக்கான்டா. அவன் மிஞ்சி போனான் 160 வச்சிருக்கான்டா. 12 பாலுக்கு 25 வச்சிருவான். பவர் பிளே அடிச்சுட்டு போயிடுவான், அவ்வளவுதான் அவன் வேலையை. அதான் ரோலே அதான். நின்ன இடத்துக்கு தான் ராகுல் இருக்கானே, அப்புறம் எதுக்கு இவன் வேலை அடிக்கிறது? அவ்வளவுதான். ஸோ அது எனக்கு இவங்க இதை பத்தி வேற எதுவும் எனக்கு பேச வேணாம். எனக்கு வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு ஃபுல்லா இந்த மேட்ச். எனக்கு எங்க தெரியுமா வந்துட்டு ஹிட் ஆச்சு செமையா?
இவனுங்க வந்து நிசாங்கா டிராப் பண்றானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி நிசாங்கா டிராப் பண்றானுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஜேமிசனும் சமீரா 2 பேருமே உள்ள கூட்டு வந்துட்டானுங்க. ஓகே, கூட்டு வந்துட்டு இரேன் நான் எங்க பார்த்தனே. ஜேமிசனுக்கு 3 ஓவர் சாலிடா குடுத்துட்டானுங்கடா பவர் பிளேலயே. அவங்க ஹேசல்வுட்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க. பெத்தல் அவுட் ஆனது இது லூக் வுட்னு அவங்களுக்கு தெரியல. லூக் வுட் அவங்க கிட்ட தாண்டாகிறான். லூக் வுட் அவங்க கிட்ட இருக்கானுங்களா? என்னடா சொல்ற? நான் மும்பைல இருக்கான்னு நினைச்சேன்டா. இல்ல லூக் வுட் இவங்க கிட்ட தான் இருக்கா. அன்னைக்கு இதுலயே இருந்தானே, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தானே போன மேட்ச்க்குலாம். அப்படியா? இதுல லிஸ்ட்ல இல்ல, மேபி நான் செக் பண்றேன். எனக்கு தெரியலடா. உனக்கு எல்லாம் வச்சிருக்கானுங்கடா, எல்லாமே இருக்குடா உனக்கு கிட்ட, ஒண்ணுமே இல்லன்னா சொல்லவே முடியாதுடா. அங்க வந்துட்டு சரி ஓகே, நீ ஒரு பேசுற இடத்துல ரெஹான் அகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், நீ பாத்துருப்ப, இங்கிலாந்துல ஆடி இருப்பான், வேர்ல்ட் கப்லாம் கூட ஆடினான். இப்போ அதான்டா ரொம்ப இது பாரு இருப்பான். 4 விக்கெட் எடுத்தானேடா, டெபியூல 4 விக்கெட் எடுத்தான்டா அவன். பேட்டிங் நல்லா ரொட்டேட் பண்ணுவான். அவனை கூட எடுத்துட்டு வந்திருக்கான். ஸ்டாருக்கு வர வரைக்கும் அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இது பண்ணிருக்கோம். உனக்கு விப்ராஜ் வச்சு உன்னால ஆட முடியலங்கிறத வந்துட்டு இவனை வச்சு ஃபில் பண்ணிருக்கலாம் நீ ஈஸியா. ஓகேவா? அதை பண்ண மாட்டேன். காம்பினேஷன் நீ வந்துட்டு நீ பதானி மாதிரி யோசிக்காம திடீர்னு வேற யார் மாதிரியே யோசிக்கிற மாதிரி இருக்குடா. எனக்கு அவன் காம்பினேஷன்ல கையே வைக்க மாட்டான்டா. இப்ப எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன்ல கை வச்சதுதான் செமையா அடி வாங்கிச்சு. ஃபிளமிங் மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் அடி வாங்கி. அவன் நிசாங்கா வச்சே போயிருக்கலாம்டா. நிசாங்கா வச்சே போயிருக்கு. இல்ல நிசாங்காவை எடுத்துட்டு நீ பொறையில் கொண்டு வந்தா கூட பிக் டிஃபரன்சஸ் இருக்காங்க. நிசாங்காவும் அடிக்கதான் ட்ரை பண்றான் மோஸ்டா. ஓகே, அப்படி இருக்கும்போது கீழே டவுன் தி ஆர்டர் உனக்கு விப்ராஜுக்கோட இடத்துல தானே ஃபில் பண்ணி நீ இவனை கொண்டு வர. உனக்கு அந்த ஆல்ரவுண்டரோட ஸ்லாட்டை தானே ஃபில் பண்ண ட்ரை பண்ற. விப்ராஜோ இல்லாட்டி ஆகிப் நபியோ 2 பேரோட ஸ்லாட்டை தானே ஃபில் பண்ண ட்ரை பண்ற. அந்த ஃபில் பண்ற ட்ரை பண்றதை வந்துட்டு நீ வந்துட்டு இவனை வச்சு ட்ரை பண்ணிருக்கலாமே. ஸ்டாருக்கு உள்ள வந்துட்டானா எதுவுமே டச் பண்ண முடியாது உங்களால. காம்பினேஷன்ஸ்லாம் அடுத்த மாதிரி ஸ்டார்க் ஆடிடுவான் எப்படியும். கொஞ்சம் பார்த்து பண்ணும். எனக்கு தெரியல இந்த தடவை நான் ஒரு ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன் சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வந்து பஞ்சாப் சன்ரைஸ் ஹைதராபாத் இல்ல சன்ரைஸ் ஹைதராபாத் ஆர்சிபி தான் இருக்கும் தோணுது. எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் ஹைதராபாத் ஃபைனல்ஸ் போயிடுவாங்க தோணுது. ஒரு குருட்டா ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷனா சொல்றேன் நான் இதை. எனக்கு வந்துட்டு சன்ரைசர்ஸ் போகலாம். ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்கு, எல்லா இதுவுமே சார்ட்டட் தான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கு அவனுங்க ஹோம் கேம்ஸ்ல வந்துட்டு ஈஸியா அடிச்சிருவானுங்க. ஆனா அவே கேம்ஸ்ல ஏதாவது கோட்டை விட்டு 4 அந்த மாதிரி வந்து நின்று அப்புறம் வெள்ள கில்ல போயிடுவானுங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ அது மட்டும்தான். ஹெட் ஒன்னும் ஃபயரே பண்ண, அதுவும் பார்த்தல. அவ்வளவுதான். கமின்ஸ் வந்துட்டான், அதை பார்த்தல. 220 இருக்கும்போது அவன் மட்டும் எக்கனாமி 6 வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த உசைன்ன்ற பையன் சூப்பரா போடுறான். இஷான் கிஷன் பேட்டிங் வேற லெவல்ல இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி ரியல் ஆல்ரவுண்டர் விளையாடிட்டு இருக்கான். நம்ம இந்த டீம் வந்து பவுலிங்கே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த டீம் இப்போ வந்து பவுலிங்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 220 அசால்ட்டா சேஸ் பண்றானுங்க. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் 200 அடிச்சிடறானுங்க. அதுதான் இல்ல சாரி, இது நான் முதல்லயே சொன்னேனே, எனக்கு வந்துட்டு பவுலிங்னா பயமா இருக்கிறது வந்துட்டு எனக்கு கேகேஆர் தான் பயமா இருந்துச்சு. ஓகேவா? கேகேஆரும் ஜிடி கொஞ்சம் பயம் இருக்கு, இப்பவும் இருக்கு. அவனுங்க வந்துட்டு ரபாடானால தப்பிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. ரபாடா சிராஜ்னால தப்பிச்சிட்டானுங்க. ரஷீத் வந்துட்டு சர்ப்ரைஸ் எலமெண்ட் தான். இந்த வருஷம் வந்துட்டு ஊத்திக்கும் தான் நினைச்சா, இந்த வருஷமும் நல்லா போட்டான். ஒரு ஓவர் தானே குத்தான் ரஷீதுக்கு. ரஷீத் இல்லடா, பிரசித் சொல்றேன். பிரசித் ஓகே பிரசித். ரஷீத் வந்துட்டு அவன் எதுக்கு ஒரு ஓவர் கொடுத்தான்னா, மானவ் சுத்தார் வந்துட்டு எல்லாம் மானவ் சுத்தாரையும் ஹர்ஷ்தூபையும் இது பண்ணிருக்கானுங்கடா. அவனுக்கு 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ இப்பதான் பாக்குறானுங்க அவனுங்களை வந்துட்டு. அவனுங்க தமிழ்நாட்டுக்குலாம் வந்து ஆடிட்டு இருந்தானுங்க தெரியுமா? தமிழ்நாடு டீமுக்கு இல்ல, லைக் டிவிஷன்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்தானுங்க. கிளப் கேம்ஸ் மானவ் சுதார் ஆடினான்னு தெரியும். மானவ் சுதார் ஆடினா, ஹர்ஷ்தூபேவும் ஆடினான். ஹர்ஷ்தூபே வந்துட்டு மானவ் சுதார் ஹர்ஷ்தூபே வந்துட்டு இதுக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். ஐ கெஸ் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்துட்டு ஏதோ டீமுக்கு ஆடிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் நீங்க ஆடிட்லாம் போனோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் இந்த சைடு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் சைடோ ஏதோ ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். புரியல. கோயம்புத்தூர் சைடோ அந்த சைடு ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன்டா. இல்ல இங்கதான் சென்னையில தான் ஆடிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் சென்னை தான் ஆடினான். சென்னையில தான் வந்துட்டு ரொம்ப டாப்பான டீம்ல தான் ஆடிட்டு இருந்தான். அஸ்வின்லாம் கூட வந்துட்டு எப்பயோ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வந்து அஸ்வின் பேர் சொன்னாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஹர்ஷ்தூபேன்னு ஒருத்தன் இருக்கான், அண்டர் 19க்குலாம் ஆடுறான், இப்போ ஆட போறான், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. அவன் வந்துட்டு இதெல்லாம் வேற வந்து கோச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது பேர் என்ன, அஸ்வினோட இதுல
கோச்லாம் ஓ பண்ணி அந்த பையனை வந்து ஸ்பாட் பண்ணி அகாடமி சொல்லிட்டு அஸ்வின் அகாடமி. இந்த பையன் ஆமா ஏதோ இந்த இதெல்லாம் வரும்ல கேம்ப் மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பையனை நோட் பண்ணுங்க அவர் அப்போ 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு ரேண்டமா அந்த பேரை வந்து மண்டையில கொஞ்சம் ஸ்டோர் ஆகி இருந்துச்சு. அஷ்துபேன் ஒருத்தன் இருக்கான்னு. அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஐ கெஸ் ஜெய்ஸ்வாலோட செட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். அந்த இதுல வந்துட்டு சூப்பரா போட்டிருந்தான். அந்த இதுல வந்துட்டு அப்புறம் அடுத்த செட்ல வந்து மானவ் சுதார் வந்தான். ஒரு செட் இவனுங்க வந்து அதுக்கு அடுத்த செட் இவனுங்க வந்தானுங்க. இப்போ 2 பேருமே வந்துட்டு அவங்க டெபோ பண்ணிட்டானுங்க. எனக்கு என்ன ஒரே கவலைனா இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகாம ஆடணும். இம்பாக்ட் சப்னால நிறைய பேருக்கு வாய்ப்பு போகுது. அதுதான் ஒரே இது. நேற்று முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வந்தானே ஃபிளமிங்கு ஸோ அவ்வளோதான். இந்த மேட்ச்சுக்கு வேற எதுவும் இல்லடா எனக்கு. நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு ஜம்ப் ஆகணும்னா ஜம்ப் ஆயிடலாம். அடுத்த மேட்சுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி இதோ உங்களுக்காக இது வரைக்கும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சுடா. உன்னோட பெஸ்ட் பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும்? பெஸ்ட் பிளேயிங் லெவனா எதோடதுக்கு? இந்த ஐபிஎல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லைக் பிளேயிங் எனக்கு வந்துட்டு வைபவ் சூரியவன்ஷி, விராட் கோலி, நம்பர் 3 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்துருவான், நம்பர் 4 வந்து படிக்கல் வந்துருவான், நம்பர் 5 ஆப்வியஸ்லி பட்டிதார் வந்துருவான், நம்பர் 6 வந்துட்டு ஒரு ஃபினிஷர் ரோல் அப்படின்றதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவை. ஃபினிஷர் ரோல் நீ யாருன்னா சஜஸ்ட் பண்றியா? நான் வந்துட்டு ஐ வில் கோ வித் ரிங்கு. ஐ வில் கோ வித் ரிங்கு அட் நம்பர் 6. நம்பர் 7 வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் வந்து நல்லா ஆக்சுவலாக சூப்பராக பண்ண ஆல்ரவுண்டர் நான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போயிடுவேன். அதுக்கடுத்து ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர்னா நான் யாருக்கு போவேன்னா அனுகுல் ராய் நல்லா போட்டிருக்கான். இன்னொருத்தன் வேற யாரோ அர்ஷ்துபே ஒரு சில பேர் நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் 6th ஆல்ரவுண்டர் நான் யார் போகலாம்? நம்பர் 7 யாரு? குணால் பாண்டியா போலாமே. குணால் பாண்டியா போலாம். ஆனா அவன் இல்லடா அது பவுன்சர் போடுறான். இது நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறேன். குணால் பாண்டியா போலாமா இல்ல வேற யாரா போலாமா? இவன் ஜடேஜா கூட போலானே நம்பர் இது. ஜடேஜா கூட போலாம். ஜடேஜாவும் போலாம். ஜடேஜா போறேன் நம்பர் 7. திருப்பி ஒரு நல்ல ஸ்பின்னர் வேணும். கன்ஃபார்மா சொல்றேன் சுனில் நாராயண் போறேன் நானு நம்பர் 8. நம்பர் 9ல இருந்து உங்களுக்கு வந்து போலிங் ஸ்டார்ட் ஆயிரும். போலிங் ஹேசில்வுட், புவனேஸ்வர் கன்ஃபார்மா உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா நம்மளோட ஏகே வந்துருவாரு. ஏகே வந்து 11ல வந்துருவாரு. 12th இம்பாக்ட் சப்பா நம்ம வந்து யாரை எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தா நான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இம்பாக்ட் சப் வந்து இம்பாக்ட் சப் வந்து கொஞ்சம் நீங்க கோச்சிப்பீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா நான் கேஎல் ராகுல வச்சுப்பேன். இம்பாக்ட் சப் மேல கொலாப்ஸ் ஆனாலும் இல்ல லோவர் ஆனாலும் கொலாப்ஸ் ஆனா கேஎல் ராகுல வச்சுப்பேன். அவ்வளவுதான்டா. ஓகே, எந்து வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதே தான் ஓப்பனர்ஸ் வந்துட்டு சூரியவன்ஷி அண்ட் விராட் கோலி தான். எனக்கு வந்துட்டு ஒருத்தன் அடிக்கிறான்னா ஒருத்தன் நிற்கணும். ஓகே, அவன் வந்துட்டு நிற்கிறான்னா மொத்தமாக படுத்துட்டு இது பண்ணக்கூடாது. அவனும் வந்து ஆக்சிலரேட் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 6 ஓவர் முடிஞ்சிச்சு, ஒரு 10 ஓவர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் ஆக்சிலரேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா வந்துட்டு சூரியவன்ஷி அண்ட் விராட் கோலி தான் பெஸ்ட் ஆப்ஷன். 3ல வந்து இஷான் கிஷன் தான். எனக்கு வந்துட்டு இஷான் கிஷன் தான் 3ல வேணும், வேறு யாருமே வேணாம். 4ல வந்துட்டு நோ அதர் டவுட். எனக்கு வந்துட்டு நான் போகிறது 4ல போகிறது வந்துட்டு ஐ கோ வித் ஸ்ரேயஸ் ஐயர். யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தான் நம்பர் 4ல இருக்கணும். அண்ட் ஹில் பி மை கேப்டன். ஸோ அது அங்கே அவரு. அதுக்கப்புறம் 5ல வந்துட்டு ஃபார் அ சேஞ்ச் வந்துட்டு நான் ஐ வில் கோ வித் கிளாசன். ஏன்னா கிளாசன் வந்துட்டு நீ 4லேயே ஆட வைக்கலாம், 5லேயும் ஆட வைக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிளாசனோட ரோலை நான் வந்து 5ல வச்சிருவேன். 6ல வந்துட்டு ஆல்ரவுண்டரா ஐ வில் கோ வித் யார் போலாம் ஆல்ரவுண்டர்ல? நான் வந்துட்டு நீ யாரா சொன்ன ஆல்ரவுண்டர்? நிதிஷ்குமார் ரெட்டி. என்கேஆர் போலாம். ஆமா, 6ல வந்து என்கேஆர். 7ல வந்துட்டு நான் ஆக்சுவலா வந்துட்டு 7ல நான் வந்துட்டு குணால் பாண்டியா தான் போவேன். நான் குணால் பாண்டியா வந்துட்டு பேட்லேயும் வந்துட்டு 2 மேட்ச் ஆடி காமிச்சிட்டான். பவுலிங்லேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். ஸோ அதுதான் அந்த பிரேக் த்ரூ கொடுக்குற ஒரு பவுலர் எனக்கு வேணும். ஸோ நான் ஐ வில் கோ வித் குணால் பாண்டியா. அண்ட் 8ல வந்துட்டு அன்ஷுல் கம்போஜ். ஸோ அன்ஷுல் கம்போஜை நான் வந்து ரைட் ஆஃபே பண்ண மாட்டேன். உனக்கு எங்கே விக்கெட் வேணுனாலும் அன்ஷுல் கம்போஜ் எடுத்து கொடுக்குறான். ஸோ அன்ஷுல் கம்போஜ். 9ல வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர். 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர். பேட்டிங்கும் உனக்கு இருக்கு, 9 வரைக்கும் எடுத்துருந்தாச்சு.
10 வந்துட்டு ஐடியா குடுறா. 10 யார் போகுதுன்னு. புவனேஸ்வர் குமார். 10 ஏய் புவனேஸ்வர் பூவி குமார். ஏசி இருக்காங்கடா. அதுதான் 10 புவனேஸ்வர் குமார். 11 வந்துட்டு ரவி பிஷ்னாய். இந்த சீசன்ல வந்துட்டு எனக்கு அவன் ஒரு ஸ்பின்னர் தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேற எந்த ஸ்பின்னரும் பெர்ஃபார்ம் பண்ணல. நீ யாரை வேணா எடுத்து சுயாஷ் பண்ணானேடா. சுயாஷ்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நீ இதை எடுத்து பார்த்தனா சுயாஷ் விக்கெட்லாம் எடுக்கல, பெருசா விக்கெட்லாம் எடுக்கல. அவன் ஆனா ரன் economic கொடுத்துருக்கான் பண்ணான். நிறைய மேட்சஸ். எக்கனாமிக்கலா போடுறான். பட் பெர்ஃபார்ம் அதாவது உனக்கு இந்த பிரேக் த்ரூ ஸ்பின்னர்னா மோஸ்டா எல்லாருக்கும் எக்ஸ்பெக்ட் பிரேக் பண்றது த்ரூ பிரேக் த்ரூ விஷ்ணாய் அளவுக்கு பண்ணல. ஆனா அவன் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்கேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இந்த பிஷ்னாய் தான் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறான்றேன் இந்த என்டையர் சீசன்ல. ஏய் ஒரு விக்கெட் எடுத்து சுனில் நரேன்டா. சுனில் நரேன் விக்கெட் எடுக்கலடா இந்த தடவை. அவனும் எக்கனாமிக்கலா டிஃபென்சிவா போட்டிருக்கான். ஓகேவா? அண்ட் விக்கெட் நிறைய எடுக்கலன்றான். நான் சுனில் நரேன் ரைட் ஆஃப்லாம் பண்ணல அதுக்குன்னு. ஓகேவா? Fine, நான் என்ன fine. சொல்றேன்னா இல்ல இதுல யாரும் ரைட் ஆஃப் பண்ணல. அவங்க பெஸ்ட் 11 கொடுக்குறாங்க. அவங்க அதுதான் ரைட் ஆஃப் யாரு? So, நான் கூட தான் இவன் பிரியன் ஷாரியா விட்டுட்டேன், பிரப்சிம்ரன் விட்டுட்டேன். அதுக்கு ரைட் ஆஃப் அது அப்படி இல்ல. ஸோ ரவி பிஷ்னாய். 11 வந்துட்டு யார் சொல்லலாம்? ரொமாரியோ ஷெட். போடா, நான் ரொம்ப விஷயம் நான் எதுக்குமே எடுக்க மாட்டேன். ஸோ ஆண்ட்ரே பர்கர்ரா. ஆண்ட்ரே பர்கரும் நான் போக மாட்டேன். ஐ வில் கோ வித் ஹேசல்வுட். ஹேசல்வுட்டே நான் போய்க்கிறேன். ஸோ 11 வந்து ஹேசல்வுட். இம்பாக்ட் சப்பா நான் வந்துட்டு இம்பாக்ட் சப்பா வந்துட்டு யார் போவேன்? எனக்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஸோ நான் அதை எதர் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்படி பார்த்தா அகில் ஹுசேன் போலாம்டா. ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அகில் ஹுசேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் வரும், உங்களுக்கு bowling வரும். விப்ராஜ் கூட நல்லா பண்ணா. விப்ராஜ் நல்லா பண்ணான்டா. விப்ராஜ் வந்துட்டு இப்போ போன வருஷம் மாதிரி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலடா. நான் பார்த்தா அது ஆக்சுவலி வந்துட்டு இம்பாக்டுக்கு வந்துட்டு நான் ஓவர்டன் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓவர்டன் மேலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்படி பார்த்தா நான் ஓவர்டன் தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இதுதான் என்னோட 12. இப்படி இருந்தால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்படி வேறு ஏதாச்சும் 12 நீங்கள் வந்துட்டு இம்பாக்ட் சப்பு வேறு ஏதாவது மாற்றலாம். பட் நான் இந்த 11 மாற்ற மாட்டேன். இந்த 11 வந்துட்டு நான் ஷோர் ஷாட்டாக இந்த 11க்கு தான் போவேன். ஏன்னா உனக்கு ஆர்ச்சர், புவி, ஹேசல்வுட் பவர் பிளேயில் வந்துட்டு நீ எப்படி வேணால் மிக்ஸ்அப் பண்ணி போட்டுக்கலாம். டெத்துலேயும் ஆர்ச்சர், புவி, ஹேசல்வுட் அழகாக நீ உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அது மேட்ச் அப் பண்ணி கடைசி ஒரு 5 ஓவர் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆக்கி விட்டுருலாம். மிடில் ஓவர்ஸில் குணால் அண்ட் பிஷ்னாய் பார்த்துப்பாங்க. அவ்வளோதான். ஓட்டன் தேவனா ஓட்டனும் போடலாம். ஓட்டன் தேவனா எடுத்துட்டு வந்துக்கலாம். எனக்கு அந்த இம்பாக்ட் சப்புக்கு தான் வந்துட்டு அந்த இம்பாக்ட் சப் ரூலே நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. நான் அதனால அப்படி யோசிக்கவே இல்லை. யாராவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவர் வந்துட்டு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டபக்குன்னு ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்துட்றாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஓவர்டன் வந்துட்டு பெட்டர் ஆப்ஷனாக தோணுது. ஏன்னா ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வரது தான் பெட்டர். ஏன்னா உனக்கு ஒரு பிளேயர் தான் எடுக்க போற. ஒரு பிளேயர் எடுக்கிற அப்படின்னா அவன் பேட்டிங்லேயும் உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பவுலிங்லேயும் உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படிதான் போக முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஓவர்டன் சொன்னேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ரிங்கு அண்ட் பட்டி தான் எடுத்திருக்கேன். நீ அது பதிலாக ஹென்ரி கிளாசன் அண்ட் இவன் எடுத்திருக்கேன். விஷ்ணு எடுத்திருக்கேன். ஆமாம். அண்ணா சுனில் நரேன் எடுத்திருக்கேன். ஆர்ச்சர் வேற எடுத்தேனேடா நானு. ரெண்டுமே ஆர்ச்சர் வேற எடுத்தேனே. நீ ஆர்ச்சர். ஓகே गाइस, இதான் நம்மளோட பிளேயிங் 11. நீங்க உங்க பிளேயிங் 11 கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சரி, அடுத்து நாளைக்கு என்ன மேட்ச்? நாளைக்கு வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு நல்ல மேட்ச் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் இதுதான். ஸோ எதுவும் பண்ண முடியாது. பஞ்சாப் வந்துட்டு நீ கேட்டடா என்கிட்ட இந்த இப்போ லாஸ்ட் இதில் சொல்லிட்டு இருக்கோம், லாஸ்ட் மேட்சோட ரிவ்யூவில் சொல்லிட்டு இருக்கோமா, நீ சொன்னல பஞ்சாப் கிட்ட அந்த அளவுக்கு நல்ல பவுலிங் இருக்கான்னு எனக்கு தெரிலன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ பஞ்சாப் கிட்ட எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ லாக்கி ஃபர்கூசன் வந்துட்டு தலைவர் வந்துட்டு ஆக்சுவலி ஒன்றும் ஜாயினே பண்ணல போல 7 மேட்சா இப்போதான் வந்திருக்கான் உள்ள. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாக்கி ஃபர்கூசன் அடுத்த மேட்ச் ஆடுவான். நாளைக்கு மேட்ச் கண்டிப்பாக லாக்கி ஃபர்கூசன் ஆடுவான். இல்ல நான் வந்து எதுக்கு சொன்னேன்னா, நான் வந்துட்டு ஆர்சியோட கம்பேர் பண்ணும்போது அவன்கிட்ட அந்த அளவு பவுலிங் இல்லைன்னு சொன்னேன் தவிர நான் இது பவுலிங்கே இல்லைன்னு சொல்றேன்.
எனக்கு அப்படி சொல்ல முடியாதுடா. ஏன்னா, உனக்கு அங்க ஆக்சுவலி நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆர்சிபி அளவுக்கு நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் கிடையாது. நான் அதை ஒத்துக்கிறேன். புவனேஸ்வர் குமார் இருக்கா, ஹேசல்வுட் இருக்கான்றதே வந்துட்டு உங்களுக்கு செம பெரிய பிளஸ். இல்ல ஓகே. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசல. இப்போ கரண்ட் ஃபார்ம்ல இருக்கிறத நான் பேசுறேன். ஏன்னா அவனுக்கு ரெகுலரா 200 கொடுக்குறானுங்க, 260 கொடுத்துருக்கானுங்க போது நம்ம யோசிச்சுதான் ஆகணும். கரெக்ட். அதே மாதிரி அர்ஷதீப் வந்து பழைய அர்ஷதீப் கிடையாதுடா. அவன் வைடுல 20 ரன் கொடுக்குறான்டா ஒரு ஓவருக்கு. அதையும் நீ யோசிச்சுதான் ஆகணும். ஆனா பட் லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா தான் போட்டிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் விடு, அந்த 260 போன மேட்சை விடு. அது வந்து அந்த அந்த பிச்சே வந்துட்டு ஒரு கரும்பு பிடிச்ச பிச்சு. நான் அதை பத்தி இனிமேல் பேசவே விரும்பல இனி மேட்சுக்கு அப்புறம். பட் அதுக்கு முன்னாடி இருந்த 2 மேட்ச்லயும் அவன் நல்லா போட்டிருக்கான். முன்னாடியை விட அவன் நல்லா வந்து கம்பேக் கொடுத்து அவன் நல்லா போட்டிருக்கான். ஸோ ஐ கெஸ் நடக்க போகிறது முல்லன்பூர்ல. ஸோ அவங்க ஹோம் கிரவுண்ட். ஸோ லாக்கி ஃபெர்குசன் ஆடினா அப்படின்னா மூணு பேசர்ஸும் வந்துட்டு நல்ல டஃப் கொடுப்பாங்க. அது நாளைக்கு கண்டிப்பா தெரியும். நாளைக்கு ரிசல்ட் தெரியும். யாரு அர்ஷதீப், பேரட், அப்புறம் இவன் லோக்கி பேட்லெட் ஆட மாட்டான். அர்ஷ்தீப், மார்க்கோ ஆன்சன், லாக்கி ஃபெர்குசன். ஸோ இவங்க 3 பேர். அண்ட் ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு ஆள் இருக்கு. சஹல் இருக்கான். அண்ட் நடுவில் சஷாங்க் வேற எடுத்துட்டு வந்து போடுறாங்க. வேற என்ன ஸ்பின்னர்ஸ் இருக்கு? அவ்வளோதான் அவங்கள்ட்ட ஸ்பின்னர்ஸ். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அவங்க வந்துட்டு இது தெரியும் நம்மளுக்கு, நாளைக்கு மேட்ச்லேயே தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட இது பார்த்துப்பாங்க. நாளைக்கு மேட்ச்ல தெரிஞ்சிடும் அவங்க பவுலிங் எந்த லட்சணத்துல இருக்கு, ஆர்ஆர் எப்படி அவங்க டேக் ஆன் பண்றாங்கன்றத வச்சே தெரிஞ்சிடும். ஆனா ஆர்ஆர் வந்துட்டு ஆக்சுவலா ஆர்ஆருக்கு ஸ்ட்ராங்னஸ் வந்துட்டு பவுலிங் தான்டா. பேட்டிங் அந்த 2 பசங்க தான். மிடில் ஆர்டர்லாம் அந்த அளவுக்கு அடிக்கல இந்த சீசன். ஆமா அதன்மோ கரெக்ட் தான். பட் இந்த மேட்ச் வந்துட்டு அந்த டாப் ஆர்டருக்கும் இவங்க பவுலிங் யூனிட்டுக்கு தான் வந்து போட்டின்றேன் நான். இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சிரும். பிளானிங் எப்படி பண்ணி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 35 பால்ல அந்த பையன் அஷ்டான், 100 அஷ்டான். அதாவது 5 ஓவர்ல அஷ்டான் அந்த பையன். அப்ப ஸ்கோர் எங்க இருக்கணும்னா 240 இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 260 இருந்திருக்கணும். ஆனா ஸ்கோர் 220 தான். அதை ஈஸியா சன்ரைஸ் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அதுதான் மேட்ரு. அதுதான் நான் சொல்லிட்டு அந்த டாப்ல இருக்கிற அந்த 2 பேர் தான்டான்னு. இவன் அவன் பேர் என்னது, விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பிங் குறை சொல்ல முடியல. ஆனா பேட்டிங் கொஞ்சம் ரொம்ப பார்த்துதான் அவனை. துருவ் ஜுரல் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுறாரு. லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் அது நல்லா ஆடினான். அந்த மாதிரி ஒரு அவன் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா ஆடுறான்டா. அவனுக்கு பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல கேப்டன்ன்றதுனால ஒரு சில பேர் வேற ஆடுறாங்க. ஒரு டீமுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த டீமுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. சோ ஃபெரேரா நல்லா ஆடுறான்டா. ஃபெரேரா வந்துட்டு நல்லா இது வந்துட்டான், ஃபார்ம் கெயின் பண்ணிட்டான். நடுவுல கொஞ்ச நாள் வந்துட்டு அவனுக்கு ஃபார்ம் சரியா இல்ல. ஈவன் நம்ம ஜேஎஸ்கேல கூட அவனுக்கு வந்துட்டு ஜேஎஸ்கேல இல்ல, இப்போ ஜேஎஸ்கேல தான் இருக்கானா. இப்போ இல்ல. ஸோ அந்த இதுல வேற வந்துட்டு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. நான் ஸ்டாட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. முன்னாடி போன இதுல நம்ம 2024லலாம் அடிச்சான் தெரியுமா ஜேஎஸ்கேக்கு, அந்த மாதிரி எதுவும் ஆடல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ஃபார்ம் கெயின் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஐபிஎலுக்கு வரவங்கலாம் ஃபார்ம் கெயின் பண்ணிட்டு தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போய் விளையாடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபார்ம் ஈஸியாக கெயின் பண்ணிடுவான்னு தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா இருந்தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நல்ல ஃபைட் இருக்கும் இவங்க பவுலர்ஸ்க்கும் சரி, அவங்க பவுலர்ஸ்க்கும் சரி. ஸோ நாளைக்கு ஆர்ச்சர் ஆனா பழைய ஆர்ச்சர் வந்துட்டான்டா. என்ன பொறுத்த வரைக்கும் இது பழைய ஆர்ச்சர் தான் இருக்கும். ஏத்தனா போடுறான் ஒரு இஷான் கிஷன். பழைய ஆர்ச்சரை விட இன்னும் டெட்லியா போடுறான்டா. இன்னும் அந்த இன்டென்ட் வெறியோட போடுறான்டா. அது பார்த்தாலே தெரியுது. பழைய ஆர்ச்சர் வந்துட்டு வருது நல்லா பால். எல்லாமே தலைக்கு தானே வருது. பேர் கட்டாத வச்சுக்கிறாங்க ஆர்ச்சர். அது ரொம்ப கரெக்ட் தான். சரி, உன்னோட ப்ராபபிள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா 11-12? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதே லெவலில் தான் போவாங்க. மேபி மிடில் ஆர்டர் யாருன்னா ஆனா பாக்கலாம். வேற யாருன்னா ஒரு ஹிட்ரு. அவன் பேர் சுபம் துபேன்னு ஒருத்தர் தான். அவனை பிளேயிங் லெவலே எடுத்துட்டு வர நான் பாப்பேன். ஏதாவது ஆப்ஷன் இருந்தா. அப்படி எடுத்துட்டு வராங்கன்னா அவன் ஹெட்மேயர் தான் டிராப் பண்ணும். அப்படி பண்ண மாட்டாங்க. ஹெட்மேயரும் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்துருவான். ஸோ அவங்க நல்லதுதான் இம்பாக்ட் சப்ல. சந்தீப் சர்மா இன்ஜூர்ட்ரா, அவன் ஆட மாட்டான். ஸோ அதனால அவனை எடுத்துட்டு வர முடியாது. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன பையன் போட்டுருந்தானே. ஐயோ, நல்ல தாடிலாம் வச்சுட்டு முகம் ஃபுல்லா முடியா இருக்கு. ஐயோ, அந்த பையன் பேர் மறட்டேன். அந்த பையன் நல்லா தான் போட்டுருந்தான். ஐயோ, திலீப் ஏதோ சம்திங் இருந்துச்சுடா, மறந்துட்டேன் டக்குனு. லாஸ்ட் மேட்ச் கூட போட்டான், நல்லா தான் போட்டான். பிரிஜேஷ் சர்மா அவன் தான் இருக்கான். என்ன கேட்டேன்னா நான் துஷார் தேஷ்பாண்டேவா பிரிஜேஷ் சர்மாவா சொல்றேன்னா நான் பிரிஜேஷ் சர்மா தான் சொல்லுவேன். பிரிஜேஷ் தான் நல்லா. ஆமா.
இவங்க என்னன்னா இவங்க ரவி கிருஷ்ணனை டிராப் பண்ணிட்டானுங்க லூஸ் கம்னாட்டிங்க. அதான் அவன் காட்டினான்ல அவனோட பொட்டன்ஷியல் என்னன்னு. அதான் ரவி கிருஷ்ணன் நான் அடுத்த மேட்ச்லாம் எடுத்துட்டு வரலன்னா கஷ்டம். பிரிஜேஷ் துஷார் 2 பேரை வச்சு ஆடக்கூடாது, ஒருத்தர் வச்சு தான் ஆடணும். முல்லன்பூர்ல வந்துட்டு நீ ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் தான் ஆகணும். ஜடேஜாவை மட்டும் நீ நம்பி போற அப்படின்னா உனக்கு ஓகே, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா நீ அதே மாதிரி ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ரியான் பரா கேப்டன்சியை பாராட்டணுமோ அவன் வர வர மக்கட்டே ஆயிட்டான்டா. ரொம்ப திமிராயிருச்சு, ரொம்ப ஆணவத்துல வந்துட்டு ஜடேஜாக்கு ஓவர் தராம இவர் வந்து ஓவர் போடுறாருன்னா அதெல்லாம் வந்துட்டு அடிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு சில நாங்க பாராட்டவும் செஞ்சிருக்கோம். இதுலதான் நீ வந்து அடி வாங்கியே தான் தம்பி ஆகணும், அதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நீ எப்படி நீ போடுறேன்னு எனக்கு புரியல. அவன் ஒரு வேர்ல்டு கப் வின்னர் இருக்கான், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கான், அவனுக்கு நீ தராமா நீங்க எடுத்துட்டு வந்து போட்டு அடி வாங்கினா எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன பவுலிங் ரொட்டேஷன் பண்ற, நீ என்ன நினைக்கிற? இவன் பண்ணிட்டுலாம் ஒரே கேஸ்ல தானே வரானுங்க. தான் நான் யார் தெரியும்ல, அந்த மாதிரிலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா தம்பி புரிஞ்சுக்கோங்க, ராஜ நடன்ற மாதிரி தான் ஆயிரும். அப்புறமேட்டா சொல்லுவாங்க பாருங்க, நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எல்லாம் முன்னேறி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான்ற ஒரு இதுல இருக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ சொல்றா நீ. எனக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லடா, எனக்கு அப்படியே தான் போவேன் 2 டீமுக்கும். இந்த உள்ள எப்படியாச்சும் பிஷ்னாவை மட்டும் ஃபிட் இன் பண்ண ட்ரை பண்ணும். 4 பேசரோடலாம் போனா வந்துட்டு உரிச்சிருவானுங்க. ஊருக்கே தெரியும் பஞ்சாப் வந்துட்டு பேசர்ஸ் எப்படி டேக் ஆன் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் அது என்னமோ கரெக்டு தான். உனக்கு வந்துட்டு அப்படியே பேசர்ஸ் டேக் ஆன் பண்ணிட்டு இதாச்சுன்னா உள்ள கீழே ஸ்ரேயாஸ் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறான், கூப்பர் கான்ட்ல எல்லாரையும் அடிக்கிறான். ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் மிஸ் ஆகுது. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா கூப்பர் கான்ட்ல பேஸ் பிரைஸ்ல வந்தான்டா, இந்த ஃப்ளெமிங் எடுக்கலடா. ஃப்ளெமிங்க விடு நம்ம இவனுக்கு இந்த மேட்சுக்கு வருவோம். பஞ்சாப் இது வரைக்கும் அன்சேஞ்ச் வரைக்கும் அன்சேஞ்சா ஒரு கேம் கூட அவனுங்க ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் வரானுங்க. ஸோ இந்த மேட்ச் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை எப்படி? எனக்கு என்னமோ இருக்குன்னு தான் தோணுது. யாருக்குன்னா மேபி ரெஸ்ட். அதான் சொன்னியே ஃபெர்குசன் வரானு, சொர்குசன் பார்ட்லெட் தான் ஸ்வாப் பண்ணுவாங்க, வேற எதுவும் கையே வைக்க மாட்டாங்க. அதுவும் 15 இருந்தா ஆமா இப்பதான் லேண்ட் ஆயிருக்கான். ஸோ அது வேற ஃபிட்னஸ் தான் செக் பண்ணுவானுங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் இப்போ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஏதாவது வச்சிருக்கியா? பிளேயர் டு வாட்ச் அவுட் நீங்க எல்லாம் ஸ்டன் ஆயிடுவீங்க. நான் சஷாங்க் சொல்லுவேன், 2 மேட்சா தம்மையா திட்டி வாங்கினுக்கிறான். இந்த மேட்ச் பாருங்க, சஷாங்க் செம்மடி அடிக்க மாட்டான், சஷாங்க் தான் அடிப்பான். இல்ல சஷாங்க்லேயே இருக்கேன் நான். சஷாங்க் தான் வந்து இந்த மேட்ச் வேற லெவலில் பண்ண போறான். கைஸ் வர வர என் ப்ரெடிக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு. பிளேயரா இருக்கட்டும் மேட்சா இருக்கட்டும், என்னன்னே தெரியல, ஒரே மஜாவா இருக்குது. அப்புறமேட்டு அந்த சைடு ஆர்ஆருக்கு வந்து நான் ஜெய்ஸ்வால் போறேன். ஜெய்ஸ்வால் ஓகே சூப்பர். நான் வந்துட்டு பஞ்சாபுக்கு வந்துட்டு நான் இது இவனை சொல்றேன், ஆனா வந்துட்டு இவனுக்கு எதை மாட்ட மாட்டேங்குது கரெக்டா. ஏதாவது ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ற இதெல்லாம் அவனுக்கு கரெக்டா விட மாட்டேங்குது. இந்த மேட்ச் எனக்கு என்னமோ விழுன்னு நினைக்கிறேன். கோ வித் மார்க்கோ ஆன்சன். எனக்கு மார்க்கோ ஆன்சன் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பிளேயரா. எனக்கு வந்துட்டு எப்படி ஆல்பி மார்க்கோலாம் அந்த மாதிரி மார்க்கோ ஆன்சன் வந்துட்டு ஒரு ஸ்டஃப் உள்ள பிளேயர், செம ஹைட்டு, அவன் பால் இறக்கணானா வந்துட்டு ஒரு பயத்துல தான் ஆடணும். ஸோ நான் மார்க்கோ ஆன்சன் சொல்றேன் பஞ்சாபுக்கு. இவங்களுக்கு வந்து ராஜஸ்தானுக்கு வந்துட்டு கோ வித் அந்த சைடில் இருக்கிற ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் நாண்ட்ரே பர்கர் சொல்கிறேன். நாண்ட்ரே பர்கர் வந்துட்டு கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர்ச்சர் வந்துட்டு அந்த சைடில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மேட்ச் வந்துட்டு நாண்ட்ரே பர்கர் வந்துட்டு காமிச்சிருவார் யாருன்னு. ஸோ அது கோ வித் நாண்ட்ரே பர்கர் இந்த சைடில் 2 பவுலர்ஸ்க்கே போகிறேன். மேட்சப்ஸ் ஆமாம். ஸோ மேட்சப்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? மேட்சப்ஸ் அதுதான் ஆர்ச்சர் விசஸ் ரொம்ப இவன் பிரப்சிம்ரன். எனக்கு தெரியும் பிரப்சிம்ரன் ஆர்ச்சரோட பேஸ் அழகா ஸ்கூப் பண்ணி விட்டுருவான்னு தோணுது. இந்த சைடு பார்த்தோம்னா அதேதான், யான்சன் ஹர்ஷதீப் விசஸ் ஜெய்ஸ்வால். அப்புறமே நம்ம தலைவன், அவனை மன்னிச்சிருங்க, அவனை நான் தெரியாம பேசி போட்டேன், நாடி அடிக்கிறான், வைபவ் சூரியவன்ஷி. அதுதான் நான் இப்பயுமே நான் ஓவர் ரேட் பண்ண மாட்டேன். நான் ஐ வாண்ட் லாங் ரன். நான் ஒரு லாங் ரன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன் சூரியவன்ஷி. நான் இப்பவே இது பண்ண மாட்டேன். ஐ வில் டேக் டைம். லாஸ்ட் மேட்ச்சுக்கு நான் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். இல்ல எனக்கு அதுதான் வந்துட்டு அன்னைக்கு வேற நம்ம வீடியோ பண்ணல, சம் ரீசன்ஸ்னால பண்ண முடியல.
எனக்கு என்னன்னா மாட்டினான்டா தம்பி பையன் வந்துட்டு அடிச்சிட்டான்டா, ரைட் ஆஃப் பண்ணாதன்னு சொல்லி அடிச்சிட்டான்டான்னு ரொம்ப குஷியில இருந்தாலும் உட்காந்துட்டு குரூப்ல வேற போட்டுட்டு இருந்தேன். ஸோ சூரியவன்ஷி நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுடா. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா செமிஃபைனல்ஸ்ல சொதப்பிட்டு அவன் இன்டர்வியூ கொடுத்திருந்தான் பாத்தியா, டீம் மேனேஜரோட சூப்பரா பேசியிருந்தான். இந்த ஏதோ மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா அடிக்கணும் அது சொன்னானே மரண்டன் அதுவா? இல்ல நான் எப்படி அவுட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நான் இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். நான் திருப்பி அவரை அந்த பிரஃபுல் இங்கே வந்துட்டு நான் மீட் பண்றேன், லைக் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா நான் கண்டிப்பா டேக் ஆன் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அதே மாதிரி நான் டேக் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜாலியா பேசுறான்டா. சின்ன பையன், ஒரு அந்த 15 வயசுக்கு இருக்கிற பயம், ஒரு அந்த ஹெசிடேஷன் எதுவுமே கிடையாது. நான் வந்து போய் உட்காடுறான், பிச்சுக்கிட்ட உட்காந்தான் மேட்சுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அந்த பிச்சை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பேட்டை பிடிச்சிட்டு கண்ணை முட்டு உட்காந்தான். திருப்பி வந்துட்டான், வந்துட்டு பேட்டிங் ஆட ஆரம்பிச்சவன் தான். 35 பால் செஞ்சுரி. என்னடா சொல்றது, ப்ராடிஜிடானா சான்ஸ். நான் அடிப்பான்னு தான் சொன்னேன், செஞ்சுரி அடிப்பான்லாம் நான் நினைக்கல. அவன் 50 ரன் நெக்ஸ்ட் அவுட் ஆயிடுவான் தான் நினைச்சேன். செஞ்சுரிலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு ஹியூமிலியேட்டிங்கான ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் திருப்பி அதே டீம் கிட்ட ஆப்போசிட்டா அடிக்கிறான்ல, வேற லெவல். தோத்துட்டாங்க. அது என்ன பண்ண முடியும், அந்த பக்கம் வந்துட்டு கிஷனு. நாளைக்கு வந்து போல்டு ப்ரெடிக்ஷன் தான், நாளைக்கு பஞ்சாப் ஸ்ட்ரீட் உடையுதுன்னு நான் சொல்றேன். எனக்கும் அது ஒரு டவுட் இருக்கு, எனக்கும் வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு பஞ்சாப் ஸ்ட்ரீட் நாளையோட முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஆர்ஆர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு என்னமோ பஞ்சாபோட இதை வந்துட்டு கொஞ்சம் அடக்கி விட்டாதான் அவனுங்க கொஞ்சம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு இதுக்கு வருவானுங்களா. ரொம்ப அதுப்பா வந்துட்டு ஏதாவது செமிஃபைனல் பிளே ஆஃப்ஸ்லயே இல்லை விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் நிக்க மாட்டேன்டா. 260 19 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு 190 20 ஓவரா சேஸ் பண்ண முடியலன்றான். எவ்வளவு காண்டா ஆகும் உங்களுக்கு? பண்ணுவா பார்ப்போம், ஃப்ரீயா விடு. ஸோ அதான் சொல்றேன், சன்ரைஸ் ஹைதராபாத் தான் டார்க் ஹார்சஸ். ஆமா நான் ரொம்ப அண்டர் ரேட்டட் டீமா எல்எஸ்சி நினைச்சேன். எல்எஸ்சி வந்துட்டு கழுத்துலயே அடிச்சிட்டானுங்க, போட்ட டொம்முன்னு வச்சானுங்க பின்னாடி வந்து. எனக்கு வந்து ஃபிளமிங்ஸ் வந்து கோச், பண்ட் வந்து கேப்டன், அப்படி ஒரு டீம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. ஜஸ்ட் மிஸ் ஆச்சு அது. நீ வேற சாம்சனுக்கு இது பண்ணும்போது பண்ட்டுக்கும் தான் பேசிட்டு இருந்திருக்கானுங்க இவனுங்க. இப்போ இதெல்லாம் போச்சு. இந்த மாதிரி பண்ட்டும் வந்துட்டு வெளி டீமுக்கு போகணும்லாம் அதோ போயிட்டு இருந்துச்சு போன வருஷம். இதுலயே நான் பயந்தேன், இந்த பக்கம் ஏதாவது வந்துருவானோ, டீமை வந்துட்டு நாசம் பண்ணிடுவானுங்களோன்னு பயந்தேன். பட் இதுவும் நடக்கல. கேப்டன்ஷிப் கொடுக்க மாட்டானுங்க வந்தாலும். அதுதான் நடந்துச்சு. சாம்சன் வந்துட்டு நான் கேப்டன்சிக்காவெல்லாம் வரல, அவன் வந்துட்டு ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் ஆகணும் தான் இங்க வந்திருக்கான். ஓகே, அண்ட் அவனுக்கு ரொம்ப நாளா சிஎஸ்கே காணணும்னு ஆசை வேற இருந்துச்சுன்றான். அன்ட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அவன் வந்துட்டு 2018 அடிபட ஆரம்பிச்சிட்டான். 18 நம்ம கப்படிக்கும் போது தலைவர் வந்துட்டு என்னது இந்த இது சொல்ல எமர்ஜிங் பிளேயர்ல அவன் எமர்ஜிங் பிளேயர் அவார்டை வாங்கிட்டு இவனுக்கு டிராஃபி செலிப்ரேஷன் இவனுக்கு கூட சுத்திக்கிட்டு இருக்கான், ரைனா கூட சுத்திக்கிட்டு இருக்கான். டேய் ரைனா உனக்கு வந்துட்டு மென்டாரா ஒத்துக்கிறேன்டா, அதுக்காக நீ அவன்கிட்டயே சுத்திக்கிட்டு ஐஸ் வச்சுட்டு உட்காந்துருந்தா டீம்ல எடுத்துருவானுங்களா உன்ன? அநியாயம் பண்றான் அவன். இல்ல முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அப்படிதான் எடுத்த உடனே சிஎம்னா எப்படி, முதல்ல வாங்க எம்எல்ஏ மினிஸ்டரும் வாங்க, அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் பார்க்கலாம் அப்படின்ற பாயிண்ட் தான். எடுத்த உடனே தர முடியாதுன்னு கேப்டன்ஷிப். முதல்ல டீம்ல சேரணும், அப்புறம் நல்லா விளையாடணும், அப்புறம் தான் கேப்டன்ஷிப்ல. இங்க அப்படி ஒருத்தன் வந்து பேஸ்ல இருந்தே பண்ணி தான் இப்ப கேப்டனா உட்காந்துருக்கான். சர்பட்டாக டயலாக் தான், ரோஸ் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ மேட்சப் பண்ணிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு மேட்சப் இருக்குடா. இவனுக்கு ஜெய்ஸ்வாலுக்கு ஆப்போசிட்டா ஸ்டோயினிஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 பால் கிட்ட போட்டிருக்கான். ஓகேவா, 30 பால்ல 3 தடவை விக்கெட் எடுத்திருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்டோயினிஸை வந்துட்டு இது வரைக்கும் அவங்க பெருசா யூஸ் பண்ணல. ஜெய்ஸ்வால் ஆடும் போது வந்து கொடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ வாய்ப்பு இருக்கு. என்னது சும்மா ஜோக், ஜெய்ஸ்வால்ரா வேற யாராச்சும் நான் கூட கேட்டு இருக்க மாட்டேன். சோ அது ஒண்ணு இருக்கு. சூரியவன்ஷி உனக்கு பேசிக்கலாம் போக கூடாது. அதுதான். அண்ட் வேற ஜடேஜா வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட 70 பாலுக்கு மேல போட்டிருக்கான். அதே மாதிரி 100 ஸ்ட்ரைக் ரேட் தான், ரன்ன பால் தான் ஆடி இருக்கான் ஜடேஜாவை ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்கு இது வரைக்கும். ஜடேஜாவுக்கு ஆப்போசிட்டா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரே ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்கான்.
ஸோ அந்த பேட்டிலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டஃப் ஃபைட் எப்படி அவன் ஸ்பின்னர் யூஸ்வலாக ஸ்பின்னரை வந்து அடிச்சு ஓட விடுற ஷேயர்ஸ் வந்துட்டு ஜடேஜா கிட்ட கொஞ்சம் அடக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அது வந்துட்டு தெரிஞ்சிரும் இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச்ல தெரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், ஓகேடா, முடிச்சுக்கலாமா? லாங் வீடியோ ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம். ஆமா ஆமா, இல்ல இல்ல 40 தான். ஓகே ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், பெல்லு, ஃபாலோ, ஷேரு, ரீஷேரு பண்ணிருங்க. பீஸ்.